முதலமைச்சர் விஜயின் விவாகரத்து முடிவு வாபஸ். மீண்டும் மனைவி சங்கீதாவோடு இணைந்த முதலமைச்சர் விஜய். கொண்டாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம். சிஎம் அறைக்கே நேரடியாக வந்து சிஎம்முக்கு உணவு ஊட்டிய சங்கீதா. ஒரு வழியாக முடிவுக்கு வந்த இவர்களின் விவாகரத்து பிரச்சனை. அதாவது, தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து 2 வருடத்தில் முதல்வர் என்ற அந்த ஒரு இடத்திற்கே வந்துவிட்டார் முதலமைச்சர் விஜய். இவருடைய இந்த ஒரு செயலுக்கு சாதாரண திரை கவர்ச்சிதான் என்று காரணம் என்று கூறினாலும் கூட, பல வருடங்களாகவே இவர் ரசிகர்கள் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றி மக்களுக்கு நிறைய உதவிகளை பல வருடங்களாக செய்து வந்தவர் விஜய். ஏழை பாலைகளுக்கு உணவளிப்பது, படிக்க வசதியில்லாத குழந்தைகளுக்கு தங்களால் முடிந்த பாடப்புத்தகங்கள், பென்சில், பேனாக்கள் வாங்கி கொடுப்பது, விஜயின் பிறந்த நாளுக்கு விஜய் ரசிகர்கள் லட்சக்கணக்கானோர் இரத்த தானம் செய்வது என விஜய் ரசிகர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய பணிகளை பல வருடங்களாக செய்து வந்தனர். அது மட்டுமில்லாமல் விஜயும் கூட ஏற்கனவே கல்வியில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்களும் பாராட்டுப் பொருட்களும் வருடா வருடம் கொடுத்திருந்தார். ஆகவே விஜயின் அரசியல் என்பது 2 வருடம் என்பதை தாண்டி பல வருடங்களுக்கு முன்பே விஜய் அரசியலை செய்ய தொடங்கிவிட்டார் என்பதை தான் இத்தகைய செயல்கள் குறிக்கிறது. ஆகவே பல வருடங்களாக நேரடி அரசியலில் இல்லாமல் மக்கள் அரசியலில் இருந்து வந்தவர்தான் விஜய். அதன் காரணமாகத்தான் இந்த ஒரு மாபெரும் வெற்றி விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. அதே சமயம் இவருக்கு இப்படி ஒரு வெற்றி கிடைத்த போதும் கூட விஜய் மீதான ஒரே ஒரு சிறிய விமர்சனம் என்னவென்றால், அதுவும் பொதுமக்கள் மத்தியில் விஜய் மீதான சிறிய விமர்சனம் என்னவென்றால், விஜயின் விவாகரத்து பிரச்சனைதான். இந்த ஒரு பிரச்சனை தான் விஜய் மீதான பிம்பத்தில் பொதுமக்கள் மத்தியில் சிறிய அளவிலான ஓட்டையை போட்டுள்ளது. மற்றபடி இந்த விவாகரத்து பிரச்சனையை தவிர்த்து பார்த்தால் விஜயின் அரசியல் செயல்பாடுகளும் விஜயின் பொதுநல செயல்பாடுகளும் உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுக்குரியது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் விஜயின் தற்போதைய செயல்பாடுகள் என்பது, அதாவது முதல்வரான பிறகு செயல்பாடுகள் என்பது மிகவும் நேர்த்தியாகவும் கராராகவும் இருந்து வருகிறது. சிங்கப்பெண் அதிரடி திட்டம், டாஸ்மாக் கடைகளை மூடுவது, மகளிருக்கு உரிமை தொகையை உடனே போட்டுவிட்டது, போதைப் பொருட்களை தடுக்க உடனடியாக காவல் நிலையங்களை அமைத்து வருவது என இப்படியாக அடுத்தடுத்து அதிரடியில் இறங்கி வருகிறார் விஜய். அது மட்டுமில்லாமல் முதல்வர் என்ற எந்த ஒரு கர்வமும் இல்லாமல் இவருடைய செயல் மிகவும் சாதாரண ஊழியர் போலவே இருந்து வருகிறது. ஒரு சாதாரண அரசு ஊழியர் போலவே முதல்வர் ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அது உண்மையிலேயே வியக்கத்தக்கும்படியாகத்தான் இருக்கிறது. மதிய உணவை கையோடு எடுத்து வந்து தலைமைச் செயலகத்துக்கு வருவது, அப்படி வந்து காலை முதல் மாலை வரை முழு மும்முரமாக வேலை பார்த்துவிட்டு மாலைதான் வீட்டுக்கு செல்வது என விஜயின் நடவடிக்கைகள் பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் இப்போது வந்த மற்றொரு தகவல் என்னவென்றால், விஜயின் மனைவியே விஜய்க்கு மதிய உணவு கொண்டு வந்து பரிமாறுவதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் இவர்களின் விவாகரத்து பிரச்சனை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இந்த ஒரு செய்தி உண்மையா என்பது தெரியவில்லை என்றாலும் கூட, இப்படி ஒரு விஷயம் நடந்தால் விஜய் ரசிகர்களும் தமிழக மக்களும் விஜய் மீதான நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துவார்கள் என்பதை மட்டும் உறுதியாக சொல்லிவிட முடியும். சரி, நீங்கள் சொல்லுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவருடைய விவாகரத்தை ரத்து செய்து மீண்டும் மனைவியோடு இணைந்து வாழ வேண்டுமா, அல்லது விஜய் எடுக்கும் தனிப்பட்ட முடிவை நோக்கி வாழ வேண்டுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.